சார் இப்போ நிறைய இடங்கள்ல இந்த லோன் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ்ன்னு இருக்கிறாங்களே சார், அவங்க வந்து சாயந்தரத்துக்கு மேலே அவங்க குடும்பத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கும்போது வந்து தொந்தரவு செய்கிறாங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. பொதுவாக வந்து இரவு நேரங்களில் இந்த மாதிரி லோன் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ்லாம் வரக்கூடாது, ஒரு குடும்பத்தை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சட்டமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாமா சார்? பொதுவாக அந்த வசூல் பண்ண வர்றவங்களுக்கு வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஏஜென்சிஸ், அந்த ரெக்கவரி ஏஜென்சி இருப்பாங்க, அவங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி பாவம் அவங்களுக்கு வந்து சட்டம் தெரியறதில்ல. கண்ட நேரத்தில் வந்து கதவை தட்டி பிரச்சனைக்குள்ளாகி அவங்க ஒரு சில பேர் ரொம்ப விவரமான ஆளாக இருந்தால் என்ன பண்ணுறாங்க, அவங்க பேரில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து பாவம் இவர் வந்து உட்கார வச்சிடுறாங்க ரெக்கவரி ஏஜென்ட்டை. போலீஸில் அவர் நடவடிக்கை எடுத்து அதனால் ப்ராப்ளம் அதிகமாக வருது. அதனால் முதல்ல ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும்தான் நீங்கள் வேலை செய்யணும். ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் காலையில் 9லேருந்து சாயந்தரம் 6க்குள்ளே தான் யார் வீட்டி கதவையும் தட்டி அவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டு அவங்க கிட்ட மட்டும்தான் ஐயா இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு கண்ணியமான முறையில் பேசணும். கோவமா நீ உனக்கு வக்கு இல்லையா, நீ பணம் கொடுக்கணும், உனக்கு அறிவு இல்லை, நீ எப்படி நீ போன ஆய்வுன்னு பண்ணா கண்டிப்பாக அந்த கண்ணியத்தை குறைச்சாங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட்டை உட்பட்டு அவருக்கு பிரச்சனை வரும். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ அவர் கதவை தட்டுறாரு இதே ஒர்க்கிங் ஹவர்ஸ்லேயே. ஒர்க்கிங் ஹவர்ஸில் போய் கதவை தட்டி எனக்கு வந்து இந்த மாதிரி பணம் கொடுக்க வேண்டியிருக்க பேங்க்குக்கு, நீ கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் வெளியிலேருந்து கேட்குறாரு. ரைட்டு, இவரும் வந்து இல்லை சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னா டக்குன்னு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு சோஃபாக்குள்ளே உட்காந்து நான் நீ பணம் கொடுத்தா தான் போவேன், இல்லைனா நான் போக மாட்டேன் அப்படின்னு உட்காந்துக்கிட்டாருன்னா அகெயின் அதுவும் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். அந்த மாதிரி ட்ரெஸ்பாஸ் பண்ணும்போதும் அது வந்து கிரிமினல் குற்றத்துக்கு உட்பட்டது. அது போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் இந்த மாதிரி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா வீடியோ ஆதாரங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் கைது செய்யப்படுவார். அதில் வந்து பெரிய ஆபத்து இருக்குது. இவங்களுக்கு உண்டான உரிமை இருக்குது. இவங்களோட உரிமையை, அதாவது கடன்தாரர்கள் கடன் வாங்கினவங்க வந்து அவங்களுக்கு உண்டான உரிமையை இதில் பாதுகாத்துக்கலாம், அதில் டவுட்டே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து ஒரு பப்ளிக்கில் இருந்து அவமானப்படுத்துறது, பொது வழியில் வந்து ஒரு அவமானப்படுத்துறது வந்து மிகப்பெரும் குற்றம். ஒரு உதாரணத்துக்கு வாசல்னு கத்துறது, நீ வந்து ஏமாத்திட்ட, ஃப்ராடு, அதை பண்ண இதை பண்ண, நீ வந்து பணம் கொடுக்க வட்டி கொடுக்கல அதை கொடுக்கலன்னு ரோட்டில் நின்று கத்திக்கிட்டு இருந்தா 10 பேருக்கு தெரிகிற மாதிரி கத்துருந்து அதுக்குண்டான சாட்சியங்கள் அதுக்குண்டான வீடியோ ஆதாரங்கள் இருந்ததுன்னா அகைன் அதுவும் வந்து தவறாயிரும். ஸோ அந்த தப்பும் வந்து பல பேர் அதை செய்கிறாங்க, சீரியஸ்னஸ் தெரியாமல் செய்கிறாங்க. அதாவது இந்த மக்கள் அப்பாவியாக இருக்கிற வரைக்கும் அவன் ரோட்லேருந்து கத்தலாம். இதே வந்து முழிச்சுக்கிட்டாங்க, யாரோ ஒரு அட்வொகேட் துணையோடையோ இல்லை இவங்களுக்கே சட்டம் தெரியுதுன்னா இமீடியட்டாக 100க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு வீடியோ ஆதாரம்னா கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்க. பணத்தையும் கொடுத்துட்டு அவர் ஜெயில் வாசனையும் மோந்துக்கிட்டு இருப்பார் அவர். ஸோ இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீங்கள் கதவை தட்டுறீங்க, வர்றாங்க, அந்த கடன் வாங்கினவங்க வீட்டில் ஆம்பளை இல்லை, பெண்கள் இருக்காங்க. பெண்கள்கிட்ட உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒன்றும் 10 பைசா பிறந்த மாட்டான், அவன் கேவலமானவன் அப்படி ஆய்வுன்னு கண்ணிய குறைவாக அவங்ககிட்ட பேசினாலும் அவங்க புகார் கொடுத்தாலும் இவருக்கு சரி தண்டனை. ஸோ இதெல்லாம் வந்து கிரிமினல் வழக்கில் வருது. கேட்டால் லோன் ரெக்கவரி தானுங்க, இது சிவில் கேஸ் தானே, இதே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவில் வருது, கிரைமில் வரும். ஸோ லா அண்ட் ஆர்டரும் கிரைமில் வர்றது வந்து காவல் நிலையத்தில் விசாரிப்போம். ஏன்னா இவர் ரோட்டில் நின்று கத்துவார், அது எப்படி ஒரு சிவில் ஆகும்? ஆகாது. லேடிஸ் கிட்ட வந்து ஆய்வுன்னு கத்துவார், கத்தி குழந்தைங்க இருக்கும், குழந்தைங்கிட்ட பார்த்து பயந்துருச்சு அப்படின்னா எல்லா கேஸும் உள்ளே வரும். அதனால் வசூல் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக கண்ணியத்தோட வசூல் பண்ண முடியல 4 தடவை கேட்கணும். அதுக்கப்புறம் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு கோர்ட்டில் போய் தான் நீங்கள் ரிசால்வ் பண்ணுமே தவிர ரோட்டில் நின்று கத்தி அது இதுன்னு ஆய்வுன்னு கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக பணமும் வராது, மொத்தமும் போயிடும். அதனால் இந்த மக்கள் வந்து இது தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு இருக்குது, என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படின்றது 2 தரப்பும், கடன் கொடுத்தவங்களும் கடன் வாங்கினவங்களும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் எந்த இடத்துலையும் பிரச்சனை வராமல் சுமூகமாக தீர்வடையும் எல்லாமே. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.